வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 மலையாள த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களில் 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருந்தால் போதும், நான் எல்லா படத்தையும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் அந்த படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நைட் டிரைவ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஒரு நியூஸ் சேனலில் நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லவ்வர், அதாவது ஹீரோ, ஒரு கேப் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே ரொம்பவே அன்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங் டிரைவ் போகலான்னு பிளான் பண்ணி அவங்களுடைய காரை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ, ஹீரோயின், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். அவருடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு செம்ம சூப்பரான படம்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போன ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆஹா ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbயில் 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன நாரதன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு நியூஸ் சேனலில் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு சின்ன சேனலில் ஒர்க் பண்ணக்கூடிய பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது. 2 பேரும் ஒரு கட்டத்தில் ஒரே சேனலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவை மட்டத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் கடுப்பான நம்ம ஹீரோ என்னென்ன மாதிரியான சம்பவங்களை எல்லாம் பண்ணுறாரு, சேனலோடைய டிஆர்பிக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் பேர், பணம், புகழுக்காக என்னென்ன மாதிரியான சம்பவங்களை எல்லாம் நம்ம ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஹீரோ டொவினோ தாமஸுடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சிரிக்கவே மாட்டார். அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப் கேரக்டராக தான் நடிச்சிருக்காரு. மற்றவங்க அவமானப்படுத்தும் போது கூனி குறுக்கி போகக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவர் காட்டக்கூடிய அந்த திமிராக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில், அதாவது செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த கோர்ட் சீன்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் மீடியாவை பற்றின சில விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. டிஆர்பிக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க பண்ணுறாங்க, நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்க்கக்கூடிய ராசி பலன்லேருந்து நைட்டு தூங்கும்போது பார்க்கக்கூடிய சாங்ஸ் வரைக்கும் மீடியா தான் நம்மளுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, யூடியூப்பில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbயில் 10க்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 3வதாக பார்க்க போகிற படம் 2019 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 9 அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டுக்குள்ளே புகுந்து நிறைய நாட்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ளே வால் நட்சத்திரம் ஒன்று விழுக போகுது. அது விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் 9 நாளைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அவருடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஹிமாலயாவுக்கு போறாரு. அவருடைய பையன் மட்டும் இல்லாம இன்னும் 2-3 பேர் சேர்ந்த ஒரு டீமை கூப்பிட்டுட்டு இதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக ஹிமாலயா போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோ, அவருடைய பையனா வர அந்த ஒரு கேரக்டர், புதுசா ஒரு பொண்ணு வருவாங்க. இந்த 3 பேர்த்துடைய ஆக்டிங்கும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. படத்துடைய கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஹாரர், ஃபேண்டசி, சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூலம் இந்த படம் போகும். படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக அந்த கிளைமேக்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஹாரர் போர்ஷன்லாம் நல்லா வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட மட்டும்தான் இருக்குது. IMDbயில் 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம 4வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே மங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு டானை காட்டுறாங்க. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு லவ் ஜோடிக்கிட்ட சின்னதாக ஒரு தகராறு பண்ணுறான். ஸோ இதனால் கடுப்பான அந்த ஜோடி அந்த பையனை அடிச்சிடுறாங்க. அந்த பையன் இறந்தும் போயிடுறான். ஸோ அங்கேருந்து அந்த லவ் ஜோடி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சினிமாவில் ரொமான்டிக் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக வயநாட்டில் இருக்கக்கூடிய ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் துப்பாக்கி சுடுறதுக்கெலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போகிறாரு. ஸோ இந்த 2 ஸ்டோரியும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 90s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதை வெஸ்டர்ன் ஸ்டைல் கலந்து எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் நிறைய இடத்துல வரக்கூடிய காமெடியாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த துப்பாக்கி சுடுற சீன்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சிருந்த திலீஷ் போத்தனுடைய ஆக்டிங்லாம் பயங்கர மாசாக இருந்துச்சு. மனுஷன் செம்மையாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbயில் 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2021 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இருள் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு ஜோடியை காட்டுறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம்லாம் ஆகலை. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரு கார் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. என்னென்னா, ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த ஸ்பாட் நம்ம 2 பேரும் தனியாக இருக்கணும், ஒரு ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் அங்கே போகிறாங்க. போகிற வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. சரி, ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அதிலிருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த 3 பேர்த்துடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஃபகத் ஃபாசில், சாகிர், தர்சனா இவங்க 3 பேர்த்துடைய ஆக்டிங்கும் செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரி தான். இந்த மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்களை நம்ம பார்த்துருக்கோம். சேம் ஸ்டோரி தான், பெருசாக வித்தியாசமாக எதுவுமே இல்லை. ஆனால் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனையும் ஒரு கட்டத்தில் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சூப்பரான படமாகவே வந்திருக்கும். ஸோ இந்த படம் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbயில் 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான நிறைய மலையாள படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டுடைய லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.